எந்த ஒரு பொண்ணையும் ஈஸியா மாத்திடலாம். உண்மைதான். புதுசா ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உங்களோட வெளியில போறதுக்கு, உங்களோட காஃபி ஷாப் போறதுக்கு, உங்களோட பேசுறதுக்கு, நீங்க சிரிக்கிறதுக்கு, ஒன்னா ஊர் சுத்தறதுக்கு, உங்க கூட இருக்கிறதுக்கு கூட புதுசா ஒரு ஆளை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆனா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. சில பெண்கள் அந்த மாதிரி உங்களால் வாழ்க்கையில கண்டுபிடிக்கவே முடியாது. நம்மளே நீங்க எதுவுமே இல்லாத போதும் உங்களோட இருந்தவங்க, நீங்களே தோத்துருவீங்கன்னு நம்பும் போது கூட நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு சொன்னவங்க, தன்னம்பிக்கை இல்லாத போது கூட தன்னம்பிக்கை கொடுத்தவங்க, அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியலனாலுமே கூட உங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லி உங்க கூட நம்பினவங்க, உங்க கூட இருந்தவங்க, பணம் காசு பேரு புகழ் இது மாதிரி எதுவுமே இல்லாத போது கூட அதெல்லாம் நீங்க தேடிக்கிட்டு இருக்கும் போது கூட உங்களோட நின்று துணை நின்றவங்க, அந்த மாதிரி சிலர் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. நம்மளுக்கு அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல, வேற வழியே இல்ல அப்படிங்கறதுனால உங்களோட உறவுல இருந்தாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய உறவு முழுசுமா மதிச்சாங்க, அதுக்கான மரியாதையை கொடுத்தாங்க, உங்களோட விசுவாசமா இருக்கணும்னு நினைச்சாங்க, இந்த உறவுக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்லி நினைச்சாங்க, அதனாலதான் அவங்க உங்களோட இருந்தாங்க. ஆனா நீங்க அப்படி இருக்கீங்களா? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்ன உடனே அவங்கள மாத்திடலாமான்னு யோசிக்கிறீங்க, இல்ல மாத்திடுறீங்க. அவங்களுக்கு தெரியாம எல்லா விஷயம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நீங்க பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இதற்கு பெயர் காதலா நண்பர்களே? இதற்கு பெயர் தான் அன்பா? கிடையவே கிடையாது நண்பர்களே. ஒருத்தங்க விசுவாசமா இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு நாமளும் முழுமையா விசுவாசமா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு அவங்களோட விசுவாசம் புரியும். என்னைக்குன்னா அவனுக்கு அடிப்பட்டு நிப்பீங்கல்ல, என்னைக்குன்னா அவனுக்கு கஷ்டப்பட்டு நிப்பீங்கல்ல, அன்னைக்கு தெரியும் அவங்களோட விசுவாசம் எவ்வளவு முக்கியமானது. அன்னைக்கு தெரியும் ஒருத்தவங்களோட மனசை உடைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு ரணமானது அப்படின்னு அன்னைக்கு உங்களுக்கு புரியும். நம்மள அது வரைக்கும் உங்களுக்கு புரியவே புரியாது. தயவு செஞ்சு முன்னாடி புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை உங்களுடையது.